வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அதில் அலகு 5ல் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கிற சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படிங்கிற 5.3 அந்த சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? இதில் 3 சாதி எதிர்ப்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜோதிபா பூலே அவர்கள். ஜோதிபா கோவிந்தராவ் பூலே அப்படிங்கிறது அவங்களோட முழு பேர். அவங்க 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. அவங்க 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் ஸ்கூலை பூனேயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சத்யசோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி என்னும் அமைப்பை பிராமணல்லார் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினாங்க. பூலே என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. ஜோதிபாவும் அவரோட ஒய்ஃப் பேர் சாவித்ரிபாய், அவங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்க பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியிருக்காங்க. ஜோதிபா பூலே அவங்க எழுதின குலாம்கிரி, அதாவது தமிழில் அடிமைத்தனம், அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. ஓகேங்களா? இவங்க 2 பேர் தான், ஜோதிபா பூலே மற்றும் அவருடைய மனைவி சாவித்ரிபாய். அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிறது நாராயணகுரு அவர்கள். இவங்க நாராயணகுருங்கிறவங்க கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்திருக்காங்க. இவங்களோட இயர் வந்து 1854லேருந்து 1928 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவர் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருக்காங்க. பயங்கரமான ஜாதி கொடுமை, ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களை கண்டு மனம் வெதும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். இவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ஜாதிய இதனால். இவங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட மேம்பாட்டு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். அருவிபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. அதை அவர் அனைவருக்கும் அர்ப்பணித்தார். இவங்க வந்து குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்கள் எழுத்துக்களாலும் அவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். ஓகேங்களா? தேர்டாக நம்ம பார்க்க போகிறது ஐயங்காளி. ஐயங்காளிங்கிறவர் 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. அவர் பிறந்தப்போ அந்த பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சி பகுதியாக இருந்திருக்கு. ஐயங்காளிங்கிறவர் தாழ்த்தப்பட்ட சாதிங்கிறதுனால குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகள் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். இவர் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நாராயணகுரு, அவங்கள பார்த்து இவங்க ஊக்கம் பெற்றிருக்காங்க. ஐயங்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி புவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ.